எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்னோட லைஃப்ல நான் சில ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணதுனால என்னோட லைஃப்ல பெரிய ஒரு போஸ்ட் லீட் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, ஹோம் மேக்கர் போஸ்ட். ஸோ அந்த போஸ்ட் இன்னும் பெட்டரா லீட் பண்ற அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். முன்னாடி என்ன ஹேபிட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஹேபிட் சேஞ்ச் பண்ண அப்படின்றது கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரிங்கிங் வார்ம் வாட்டர். நான் நார்மலா ஏஞ்ச உடனே தண்ணி குடிப்பேன். ஆனா பச்சை தண்ணி தான் குடிப்பேன். இந்த மாதிரி வார்ம் வாட்டருக்கு சேஞ்ச் ஆனது எங்க ஹஸ்பண்ட்னால தான். எனக்கு கொஞ்சம் சோம்பேறி தான். இந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் நிக்கணும், ஸோ அது சூடான பிறகு இந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சோம்பேறிப்பட்டு பச்சை தண்ணி குடிச்சிடுவேன். ஆனா எங்க ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. ஏஞ்ச உடனே சுடு தண்ணி வச்சிடுவாங்க. ஸோ அந்த சுடு தண்ணி குடிச்சு குடிச்சு எனக்கும் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாவே ஏஞ்சதும் சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலங்காத்தால டீ காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா வீட்ல எங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கு. அது சேஞ்ச் பண்ணிட்டாரு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சேஞ்ச் பண்ணி. காலங்காத்தால எனக்கு டீ காஃபி வைக்கிறது கூட அவ்வளோ பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஏபிசி ஜூஸ்க்கு நாங்க சேஞ்ச் ஆயிட்டோம். வெறும் ஏபிசி ஜூஸ் மட்டும் தான் குடிக்கணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். காலையில டீ காஃபி குடிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ எம்டி ஸ்டொமக்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் ஏதாச்சும் வெஜிடபிள் ஜூஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரூட் ஜூஸா இருக்கட்டும், இல்லைன்னா மால்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் டீ காஃபிக்கு பதிலா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நாங்க டீ காஃபிக்கு பதிலா இந்த ஏபிசி ஜூஸ் தான் குடிப்போம். இந்த ஏபிசி ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் என் ஃபேஸ்ல இவ்வளோ க்ளோ வந்துச்சு தெரியுங்களா? கண்டினியூஸா நான் ஒரு 3 months கண்டினியூஸா குடிச்சிட்டே தான் இருந்தேன். என்னால என்னையே நம்ப முடியல. அந்த அளவுக்கு பிரைட்னஸா இருந்துச்சு என் ஃபேஸ். அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனதும் நான் கவனிச்சேன். ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் உடம்புக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது, அதே விதமா நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது பிராக்டிஸ் பண்ணிக்கினீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்பு. கண்டிப்பா நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணலன்னா ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பசங்களோட படிப்பு. படிப்புக்காக தானே நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம். பசங்கள நல்லா படிச்சா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு விட மாட்டோம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்த பிறகும் நம்மளே தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். இது வரைக்கும் நான் டியூஷன்ல போட்டதே கிடையாது. லாஸ்ட் 3 months தான் என் பெரியவர் டியூஷன் போயிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் நாங்களே தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஒருத்தர் மேலேயே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காரு 2 பேரு டிவைட் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ அதனால ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க தூங்குறப்பே நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா பசங்களை கத்துற வேலையும் இருக்காது, அடிக்கிற வேலையும் இருக்காது. ஏன்னா பசங்களை கூட ஏஞ்சிக்கலாம். பசங்க இன்னும் டைம் இருக்கு இல்லையா? ஸோ பசங்க ஏஞ்சி பிறகு நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதானமா ஏஞ்சி வேலை செய்யறதுனால வேலை முடியலையே அப்படின்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் பசங்க மேல காமிச்சிடுவோம். ஸோ பசங்களை கத்துறது இல்ல அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இல்லாம பசங்க தூங்கிட்டு இருக்கிறப்பே நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சி வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுக்கணும்னா, கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரமா முடிச்சுக்கணும்னா பசங்களை கத்துற வேலையும் இருக்காது. அதே விதமா அவங்க மேல நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் காமிக்க வேண்டியதே இருக்காது. அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணணும்னா நிறைய பேருக்கு விருப்பமே இருக்காது இல்லையா? எனக்கு ஸ்டார்டிங்ல என்னாச்சுன்னா, காலங்காத்தால செஞ்சா மதியம் சாப்பிடுவோம். இல்ல மத்தியானத்துது நைட்டுக்கு சாப்பிடுவோம். அப்படி இருந்துச்சு. ஆனா என் வீட்டுக்காருக்கு அது சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு அந்தந்த வேலைக்கு சூடா, ஃப்ரெஷ்ஷா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா 3 வேலையும் செய்யணுமா? அப்படின்ற மாரி. அது பழகிச்சு, நல்லா பழகிச்சு. இப்போ சூடா இல்லன்னா எனக்கே சாப்பிடுறதுக்கு ஒரு மாரி இருக்கும். ஐயோ! மதியம் சாப்பாடு சாப்பிடணுமா? ஐயோ! காலங்காத்தால சாப்பிடணுமா? அப்படின்னு தோணும். ஸோ அந்தந்த வேலைக்கு லிமிட்டா ஃபுட்டு செஞ்சுக்கிட்டு, வேஸ்ட் பண்ணாம லிமிட்டா ஃபுட்டு செஞ்சுக்கிட்டு, அப்பப்பவே ஃப்ரெஷ்ஷா சூடா சாப்பிட்டோம்னா இன்னும் ஹெல்தியா இருப்போம். இது என்னோட ஹேபிட்ஸ்ல மெயினா சேஞ்ச் பண்ண பெரிய ஹேபிட். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நானும் திட்டிட்டு தான் இருந்தேன் எங்க வீட்டுக்கார. என்னப்பா இந்த 3 வேலையும் செய்யணுமா? ஃப்ரெஷ்ஷா வேணுமா? என்னால முடியல அப்படின்டா. ஆனா அது செய்ய செய்ய எனக்கே ரொம்ப புடிச்சு போச்சு. 3 வேலைக்குமே அப்பப்போ செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுக்கும் ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஓ! இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது. ஸோ இந்த ஹேபிட் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்குன்ட்டு ரொம்ப சிம்பிளா பண்ணிடுவோம் அப்படின்னு கிடையாது.
ரெஸ்டாரண்ட்டுக்கு போலன்னாலும், வீட்லவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்டியா சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ, சமையல்ல மட்டும் நான் சோம்பேறி படுறது கிடையாது. எப்போ வேணுமோ, அப்போ உடனே செஞ்சு சாப்பிட்டுடுவோம். நெறைய சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டோம். லிமிட்டா செஞ்சு சாப்பிட்டுப்போம். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் நான் பெருசா பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்லவும் எனக்கு நெறைய பிளாஸ்டிக் எல்லாம் இருக்காது. கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்ல ஆல்ரெடி இருந்துச்சு. பிளாஸ்டிக்கு மேல கவர் ஆயிருக்கும். உள்ள வந்து ஸ்டீன்லெஸ் பாக்ஸ் தான். ஆனாலும் அது எனக்கு பிடிக்கல. ஒரு 2 மாசம் குடுத்து அனுப்புனேன். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது பார்க்கறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கலாம். பட் ஸ்டீல் பாக்ஸஸ் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால ஸ்டீல் பாக்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக்ல தான் குடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்ட்டிங்ல. அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்பல்லாம் ஸ்டீல் பாட்டில்ல தான் குடுத்து அனுப்புவேன். ஸ்டீல் பாட்டில் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம பசங்க ஹெல்த் விட வாட்டர் பாட்டில் ஒன்றும் பெருசு கிடையாது இல்லைங்களா? நம்ம வீட்ல ரொம்ப போர் அடிக்கிற வேலை எதுன்னா, ஒண்ணு சாமானம் கழுவுறது, இன்னொன்னு வந்து கிளாத் வந்து மடிச்சு வைக்கிறது. துணி துவைச்சிடலாம். அதுக்கும் மிஷின் வந்துச்சு. நம்ம துவைக்கிறது கிடையாது. ஆனா, இந்த துணி காய வைக்கிறது, மடிக்கிறது ரொம்ப போரிங்கான வேலை. ஸோ, இந்த துணி மடிக்கிறப்போ கம்பல்சரி ஏதாச்சும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே நான் துணி மடிச்சு வச்சுடுவேன். இல்லன்னா, அத அப்படியே அடுக்கி இன்னும் பெருசா ஒரு பில்டிங் கட்டுன மாரி சேர் ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் அப்பப்போ மடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ இந்த மாரி YouTubeல வீடியோஸ் வச்சு பார்க்கறதோ, இல்ல புடிச்ச படம் வச்சு பார்க்கறதோ, இந்த மாரி பண்ணிட்டு இருப்பேன். நீங்க சீரியல் பார்த்துக்கிட்டோ, இல்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பார்த்துக்கிட்டே பிடிக்காத வேலை ஈஸியா பண்ணிடலாம். அப்படி செய்யறதுனால நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வீடியோ பார்க்கறது மேலேயே இருக்கும். ஸோ கையொண்டி அது பாட்டுக்கு அது வேலை பார்த்துட்டு இருக்கும். அதனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா தோணாது. எந்த வேலை கஷ்டமா தோணுதோ அந்த மாரி டைம்ல நம்மளுக்கு புடிச்ச மாரி இந்த மாரி வீடியோஸ் பார்க்கறதோ, இல்ல பாட்டு கேட்கறதோ இந்த மாரி இருந்துச்சுன்னா வேலை வந்து ஈஸியா இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து வீட்ல துணி எடுத்துட்டு வந்து மடிக்கவே மாட்டேன். மாடி மேலேயே மடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா வீட்லவே இருப்போம் இல்லைங்களா? ஸோ கொஞ்ச நேரம் மாடி மேல இருந்த மாரி இருக்கும். என்னை சுத்தியும் நேச்சர் இருக்குமா, நெறைய செடிங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே, கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே, அப்படியே துணி மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஆனாலும் நிதானமா மாடி மேல உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே மடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு உள்ள எடுத்துட்டு வருவேன். இப்படிதான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பண்ணிட்டு இருப்பேன். எப்பயாச்சு ரொம்ப வெயிலா இருக்கு நம்மளால முடியாது அப்படின்ற டைம்ல, இல்ல மழை வந்துச்சு வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற டைம்ல, இல்ல ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு இருட்டாயிடும் அப்படின்ற டைம்ல மட்டும் தான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து மடிப்பேன். அந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து மடிக்கிறப்ப தான் இந்த மாரி வீடியோஸ் பார்த்துக்கிட்டோ, இல்ல சீரியல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். படம் பார்த்துக்கிட்டோ இந்த மாரி துணி மடிச்சு வச்சுடுவேன். இந்த 2த்துல எது ஃபாலோ பண்ணாலும் நம்ம சேர் மேல துணி ஒண்ணு கூட இருக்காது. இந்த 2த்துல எது ஃபாலோ பண்ணலனாலும் சேர் மேல அடுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா வேலையுமே நம்ப தான் செய்யணும். வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த வேலைய நம்ம பெண்டிங் வச்சுக்கணும். அந்த வேலை பெண்டிங் வைக்காம அந்தந்த நேரத்துல முடிக்கிறது ரொம்ப பெஸ்ட் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இந்த மாரி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஈஸியா இருக்கலாம். ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம துணி மடிக்கிறப்ப எந்தெந்த துணி ஐரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா எடுத்து வச்சுட்டு, அந்த நேரத்துல ஐரன் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ ரெடியா இருக்கும். அது இல்லாம இப்போ வேணும் அப்படின்றப்போ மட்டும் ஐரன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, டைம் ஆயிடும். இல்ல படபடன்னு வேலை செய்யறதா இருக்கும். இல்ல டென்ஷன் இருக்கும். இல்லன்னா கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா, அந்த கிளாத் வந்து ஐரன் பண்ணாமலே போட வேண்டியதா இருக்கும். ஸோ, அதுக்காக தான் துணி மடிக்கிறப்ப எந்தெந்த துணி ஐரன் பண்ணணுமோ, அந்த துணியெல்லாம் செப்பரேட்டா வச்சுட்டு, உடனே ஐரன் பண்ணி வச்சுட்டோம்னா, அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்ப எடுத்து அவங்க வேர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அது இல்லன்னா, அந்த நேரத்துக்கே ஐரன் பண்றதுக்கு உட்கார்ந்தோம்னா, அது கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பசங்க மேல காமிக்கிறது, இல்ல ஹஸ்பண்ட் மேல காமிக்கிறது அப்படி பண்ணிட்டு இருப்போம். இந்த மாரி இல்லாம நம்ம துணி எல்லாமே ஐரன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நீட்டா இருக்கும். பசங்களும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது.
உடனே எடுத்து வேர் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கும் டென்ஷன் இல்லாம ரிலீஃபா இருப்போம். ஸோ அதனால அயர்ன் பண்ற வேலையும் நம்ம என்னைக்கு வேணுமோ அப்போ பண்ணாம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் வேலை ஈஸியா இருக்கும். இதுவும் நானு ரீசெண்டா தான் ஒரு 1 இயர் பேக்ல இருந்து தான் இந்த ஹேபிட் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கினேன். எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. கிளீனிங் ப்ராசஸ் வீக்லி கிளீனிங் வந்து கம்பல்சரியா இருக்கும். அது வந்து டோர் மேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். டோர் மேட்ஸ் எல்லாமே நீட்டா எடுத்துட்டு இன்னொரு செட் ஆஃப் டோர் மேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு டோர் மேட்ஸ் எப்பவுமே அழுக்கா இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. இது எங்களோட சீனியர்ஸ் பார்த்து தான் நான் கத்துக்கினேன். இங்க சீனியர்ஸும் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்து நம்ம நிறையவே கத்துக்கலாம். பெட்ஷீட்ஸ் மாத்துறது, மேட் மாத்துறது இதெல்லாம் எப்போ அழுக்காவுதோ அப்போ மாத்திட்டு இருந்தா, ஆனா வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதுனால நம்மளுக்கு மேட் எப்பவுமே அழுக்காகவே ஆகாது. அது பார்க்கறதுக்கு புதுசா இருக்கிற மாரியே இருக்கும். நம்மளுக்கும் மேட்டிங்க வாஷ் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா தோணாது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதுனால ரொம்ப அழுக்கு இல்லாதனால சீக்கிரமா வாஷ் பண்ணியும் போட்டுட முடியும். ஸோ அதனால இந்த டோர் மேட்ஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணிப்பேன். டோர் மேட்ஸ் வாஷ் பண்ண முடிச்ச உடனே நம்ம யூஸ் பண்ற மக்கு, அதுக்கப்புறம் பக்கெட்ஸ் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் பாத்ரூம்ஸ் நார்மலா டெய்லி கிளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா டீப் கிளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வச்சுப்பேன். ஸோ இந்த வேலை எல்லாமே ஒரே நாள் தான் வச்சுப்பேன். வீக்லி 1 டே அன்னைக்கு கம்பல்சரியா இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அப்போதான் நம்ம தவறாம அந்த ரொட்டீன் வந்து அப்படியே பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ நான் வந்து வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே வச்சுட்டு இருந்தா, ஆனா இப்போ வந்து வெட்னஸ்டேவே இந்த வேலையெல்லாம் முடிச்சுப்பேன். ஏன்னா தேர்ஸ்டே வந்து பூஜை சாமானம் கிளீன் பண்றது, கவுண்டர் டாப் கிளீன் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். அதனால முன்னாடியே முடிச்சுப்பேன். அதுலவே சொல்லணும்னு நினைச்சேன். பெட்ஷீட்ஸ் மாத்திரம் வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் கிளீன் பண்ணிப்பேன். அது அடிக்கடிக்கு கிளீன் பண்ணாலும் பெட்ஷீட்ஸ் வந்து சீக்கிரமா போயிடும். ஸோ அதனால மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் கிளீன் பண்ணிப்பேன். இப்போ வந்து பாத்திரம் கழுவுறத பத்தி பேசலாம். நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் நைட்ல அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவேன். அப்பா பார்க்கலாம், நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா எந்திரிப்பேன், சீக்கிரமா தூங்கிடுவேன். ஸோ அதனால எனக்கு நைட்ல கழுவுறதுக்கு ரொம்ப சோம்பேறி. நைட் மட்டுமே கிடையாது, டே ஃபுல்லா எப்படி இருக்கணும்னா, நம்ம சமையல் செய்யறப்பே பாதி சாமானம் வந்துட்டே இருக்கும். அப்பவே உடனே கழுவி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாதி சாமானம் வந்து கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே கழுவி வச்சுட்டோம்னா இன்னும் கிளீன் ஆயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் மொபைல் பார்த்துக்கிட்டு சோஃபா மேல உட்காந்துடுவோம், வந்து வந்து உட்காந்துடுவோம். சேம் அதே மாதிரி சாப்பிட்ட உடனே மொபைல் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துடுவோம். ஆனா இந்த ஹேபிட் வந்து சேஞ்ச் பண்ணி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலவே சேஞ்ச் பண்ணியாச்சு. உடனே பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் மொபைல் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன். அதனால எனக்கு எப்பவுமே கிச்சன் வந்து நீட்டா ஆர்கனைஸா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உடனே நம்ம எல்லா பாத்திரம் கழுவுறதுனால நம்மளுக்கு நிறைய பாத்திரமும் இருக்காது. ஸோ வேலையும் சீக்கிரமா செஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நம்ம அடுக்கி வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால அப்பப்போ முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சமையல் செஞ்ச உடனே எல்லாமே கவுண்டர் டாப் மேல அங்கங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அதோட பிளேஸ்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு கவுண்டர் டாப் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்து சமையல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டே விட நெக்ஸ்ட் வேலைக்கும் மதியம் செஞ்சோம்னா மதியமே கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங்க்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி இல்லாம மதியமே எல்லாமே கவுண்டர் டாப் மேல அப்படியே இருந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமையல் செய்யறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நான் நைட் காமிக்கிறேன். நைட் எல்லாமே நீட்டா எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ண பிறகு கவுண்டர் டாப் வந்து மேலோட்டமா கிளீன் பண்ணிக்கிறேன். ரொம்ப டீப் கிளீனிங் எல்லாம் கிடையாது. டீப் கிளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் பண்ணிப்பேன். இப்போ வந்து மேலோட்டமா டெய்லி இப்படி லைட்டா கழுவி விட்டோம்னா கவுண்டர் டாப் எப்பவுமே நீட்டா ஆர்கனைஸா இருக்கும். இல்லைன்னா அந்த கரையெல்லாம் இருக்கும் இல்லையா? எண்ணெய் கரை இருக்கும், சாம்பார் கரை இருக்கும். சும்மா கழுவுனா அந்த கரை இருந்தே இருக்கும். ஸோ அப்படி இல்லாம லைட்டா அப்படியே சோப் வாட்டரோ இல்ல லிக்விட் வாட்டர்லவோ கிளீன் பண்ணிட்டு தண்ணி போட்டு கிளீன் பண்ணோம்னா எப்பவுமே கவுண்டர் டாப் வந்து நீட்டா தெரியும். அதுக்காக இந்த மாதிரி கிளீன் பண்ணிப்பேன். நைட் ரொட்டீன்னா என்ன இருக்கும்? ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நைட் ரொட்டீன் வந்து ஃபினிஷ் ஆயிடும். சாமான் எல்லாம் கழுவிட்ட பிறகு நம்ம அப்படியே தூங்கிடாம
ஒரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம் நம்மளது கிடையாது. அதுக்கப்புறம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தூங்குறதுனால, நம்மளுக்கு நெறைய காக்ரோச்சஸ் எல்லாம் உள்ள வரதுக்கே சான்சஸ் இருக்காது. அந்த காக்ரோச்சஸ் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு நோய் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நம்ம ஹெல்த் நம்ம தானே காப்பாத்துக்க முடியும். நம்ம வீட்ல இருக்கிறவங்க ஹெல்த்து, நம்ம ஹெல்த்து எல்லாமே நம்ம மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ப வந்து ஒரு 5 நிமிஷம் நம்மளுது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தூங்குறதுனால, இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸா இருக்கும். நைட்ல கம்பல்சரி எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் தூங்கணும். அதுக்கப்புறம் கிச்சன்ல எந்த விதமான ஃபுட் ஐட்டம்ஸு ஓப்பன்ல வைக்காம எல்லாம் நீட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். பல்லிங்க சுத்தலாம், காக்ரோச்சும் சுத்தலாம். அது காலங்காத்தால மறுபடியும் சாப்பிடுறப்போ, அதோட எச்சியல்ல நம்ம சாப்பிட்ட மாரி இருக்கும். ஸோ ஃபுட் ஏதாச்சும் மிச்சமானா, நல்லா க்ளோஸ் ஆகுற மாரி க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கணும். இப்ப பாருங்க நல்லா இருக்கு இல்லையா? இப்படி இருந்துச்சுன்னா காலங்காத்தால ஏஞ்ச உடனே சமையல் செய்றதுக்கு எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் வெளியில வாங்கறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டேன். அது ஸ்நாக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்டா இருக்கட்டும். மில்க் வாங்குவோம். ஆனா, அதுல மில்க்ல இருந்து செய்ற சில ப்ராடக்ட் எல்லாமே நான் வெளியில வாங்குறதே ரொம்ப நாளா ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னா, மோஸ்ட்லி நான் வீட்லவே ட்ரை பண்ணுவேன். ஆனாலும் எல்லாமே செய்ய முடியாது இல்லையா? சில ஐட்டம்ஸ் வந்து நம்மளால முடியாதது. வெளியில தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்நாக்ஸ் வந்து வெளியில வாங்கிப்போம். அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? மில்க் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனா பட்டரு, கீ அப்படின்ற பொருள் எல்லாமே வெளியில இருந்து வாங்குறது கிடையாது. வீட்லவே ரெடி பண்ணிப்போம். ரீசென்ட்டா பன்னீரு அதெல்லாம் கூட வேணும்னா வீட்லவே ரெடி பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வெளியில வாங்கறத விட வீட்ல செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அதே விதமா நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி வீட்லவே எல்லாம் ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். முடியாது அப்படின்றது மட்டும் வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாரி தான் இந்த மில்க் ஷேக்கும் வீட்ல தான் ரெடி பண்ணிப்பேன். பசங்களுக்கு ஹெல்த்தியா குடுக்கணும். அதுதானே மெயினுங்க. ஸோ அதுக்காக வீட்லவே ரெடி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குடுத்துன்னு இருப்பேன். இவ்ளோ பேசினோம் இல்லைங்களா? இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணாச்சும் ரிலேட்டடா இருக்கும். நீங்க இது எல்லாமே ஃபாலோ பண்றீங்களா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னும் 2, 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்கு என்னன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏர்லியா டின்னர் ஃபினிஷ் பண்றது. எங்கள பார்த்து நெறைய பேர் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா, லேட்டா தூங்குனா தான் ட்ரெண்டு, லேட்டா சாப்பிட்டா தான் ட்ரெண்டு அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நாங்க சீக்கிரமா தூங்கிடுவோம், சீக்கிரமா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எங்க ஏரியாலவே நெறைய பேர் கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. ஆனா, எங்க ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஒண்ணானா, அவங்க வந்து காப்பாத்த மாட்டாங்க இல்லையா? நாங்க தான் காப்பாத்துக்கணும். எத்தன பேரு என்ன சொன்னாலும், நாங்க ஏர்லியா தான் சாப்பிடுவோம், ஏர்லியா தான் தூங்குவோம். எங்க ஹெல்த் நாங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு சின்னதா ஆன்சர் குடுக்குறேன். இது ரொம்ப மெயினு. வீக்லி பிளானிங் பண்ணி வச்சுக்கிறது. நம்மளுக்கு காலங்காத்தால ஏஞ்சதும் என்ன சமையல் செய்யணும்? மதியத்துக்கு என்ன செய்யணும்? இப்படின்னு யோசிக்க தேவையில்லாம, நம்ம என்னென்ன கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அதுக்கேத்த மாரி ஒரு பிளானிங் போட்டு வச்சுக்கணும்னா, நம்மளுக்கு சமையல் வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க இல்லைங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.